திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பெண்கள் சக்தி இயக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய இளைஞர் காங்கிரஸ் பெண்களுக்கான சக்தி இயக்கத்தை இந்திரா ஃபெலோஷிப் மூலம் அறிமுகப்படுத்தியது. இது பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்கும் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா ஃபெலோஷிப் அறிமுகப்படுத்தி ஒரு வருடம் வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த திட்டத்தை மறு அறிமுகம் செய்து வைத்து கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், விளிம்பு நிலை பெண்கள் அரசியலில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். திருச்சி மாநகர இந்திரா ஃபெலோஷிப் இயக்கத்தில் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் அருணாச்சலம் மன்றத்தில் இன்று மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமையில் மாநில செய்தி தொடர்பாளர் வேலுச்சாமி முன்னிலையில் நடைபெற்றது. இந்திரா ஃபெலோஷிப் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜெயந்தி தியாகராஜன் ஆலோசனை வழங்கினார். இதில் இந்திரா தோழிகள் பிரியங்கா பட்டேல், ரூபா சிவகுமார், மாரிஸ் வரிராமன் மற்றும் வின்சி, ஷியாமலா தேவி, வாசுகி, ரம்யா தேவி, சுமதி ஜெயம் ஆகியோர் பங்கேற்றனர். எப்பொழுதுமே பெண்களுக்கு சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக அதிகாரம் அளிப்பதற்கு பல முன்னெடுப்புகளை எப்பவுமே செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்திரா ஃபெலோஷிப் என்ற அரசியல் பயிற்சி நிகழ்வு ஒன்று திரு ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இந்த வருடம் இந்த தேதியில் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத முன்னிலையில் அவர் திரும்பவும் மறு அறிமுகம் செய்து வைத்திருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த தடவை போன வருஷம் ஒரு 1 இயர்க்குள்ளே நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 31,000 பெண்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 280 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 4,300 சக்தி கிளப்புகளை அமைத்து ஒரு பெரிய முன்னெடுப்பாக வந்திருக்கிறதை ஒட்டி அவர் திரும்பவும் பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்காக அழைப்பு விடுவித்து நேற்றைய முந்தைய தினம் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார் மற்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். மாணவிகளும் அரசியலில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் பெண்களும், விளிம்பு நிலையில் இருக்கிற பெண்களும், மார்ஜினல் நிலையில் இருக்கிற பெண்களும் தங்களுடைய குழுக்களுக்காக, தங்களுடைய கம்யூனிட்டிக்காக, பெண்கள் சமுதாயத்திற்காக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிற பெண்கள் அனைவரும் இந்த அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து தங்கள் அரசியல் பயிற்சியை பெற்று சிறந்த தலைவர்களாக உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சக்தி அபியான் என்ற இந்த இயக்கம் அவர்களுக்கு தருது. அதனால் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதன் மூலம் திருச்சி மாநகரத்தில் இருக்கிற பெண்களையும் திருச்சி மாநகர காங்கிரஸ் சார்பாக அரசியலில் ஈடுபட்டு அதற்கான பயிற்சிகளை பெற்று திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தில் இந்த ப்ரோக்ராமை திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்களில் பெண்கள் சுயமாக முன்னின்று போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அரசியல் பயிற்சியை திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்.